அடுத்த நாள் சீதா பிராட்டி, அவளுக்கு தெரியாது நம்மள பர்மனெண்டா அனுப்பிச்சுடுறான். அவ ஜாலியா கிளம்பி போனா, இன்னைக்கு வந்து இட் இஸ் எ டே அவுட் அப்படின்னு கிளம்பி போனா. அப்படி போகும்போது லக்ஷ்மணன் அங்க நடந்ததெல்லாம் சொல்றாரு. இல்லம்மா, அண்ணாக்கு ஏதோ பத்ரன்னு வந்து ஒருத்தர் சொன்னார். சீதா பிராட்டியும் விடுவதில்லை. நம்ம ஒன்னே ஒன்னும், இது அடியேனுடைய அபிப்பிராயம், தப்பா எடுத்துக்கப்படாது. When we do a very very neat analysis of the Ramayana, Sita emerges as a beautiful strong character. நம்ம வந்து சீதையை வந்து ரொம்ப ஒரு மீக் பர்சனாலிட்டி, அவளுக்கு வந்து ஒரு கபில் சிப்பல் ஒரு அட்வொகேட் வேணும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஷீ கேன் ஃபைட் ஹர் கேஸ். அவ லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, நீயும் உங்க அண்ணாவும் வசிஷ்டர் கிட்ட படிச்சோம் படிச்சோம் படிச்சோன்னு மார்த்தட்டிக்கிறேளே, இப்ப என்ன பாரு லக்ஷ்மணா, ஒரு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்ணை நடுக்காட்டில் விடுவதுதான் வசிஷ்டர் கத்து கொடுத்திருக்காரான்னு போய் உங்க அண்ணா கிட்ட போய் கேளு. அவ விடுறது இல்ல. சீதா பிராட்டியோட இதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே நம்ம அப்படி பேசுறா. பண்ணிட்ட உடனே கொஞ்சம் விக்கி விக்கி அழறா. லக்ஷ்மணன் வந்து தாழ முடியாம, அம்மா நீ எனக்கு அம்மாவாச்சே, எனக்கு அம்மா ஸ்தானமாச்சே, எங்க அம்மா சொல்லி அம்சாளே, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதாசுகம். அம்மா, அன்னைக்கு நீ காட்டுக்கு கிளம்பும் போது கூடவே வந்து உனக்கு கைங்கரியம் பண்ண முடிஞ்சதும்மா. இன்னைக்கு எனக்கு கட்டளை ஏற்படாம போயிடுத்துமா, இல்லாட்டா கூடவே வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணிருப்பேனேன்னு சொல்லிட்டு கிளம்பினா. இப்ப சீதா பிராட்டி கொஞ்ச நாள் நொந்து போறா. இந்த தாசர்வாள் புரந்தரதாசர் கன்னட மொழியில சொல்றார். அதாவது ஒரு ஜீவாத்மா எப்படி கதறுகின்றான். ಮನೋವಾಕಾಯದಿಂದ ಮಾಡಿದ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಕ ನಿನ್ನ ಅಧೀನವಂತೆ. ಮನೋವಾಕಾಯದಿಂದ ಮಾಡಿದ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಕ ನಿನ್ನ ಅಧೀನವಂತೆ.